TCL command, transaction control language. So TCL commands பார்த்தா commit, rollback, save point. The commit command, so இப்போ இந்த commit command பார்த்தோம்னா நம்ம பண்ற டிரான்சாக்ஷனை பெர்மனண்டா டேட்டாபேஸ்ல சேவ் பண்றதுக்கு தான் வந்து இந்த TCL அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுது. இதை நம்ம திரும்ப அன்டு பண்ண முடியாது. ஒரு முறை பண்ண டிரான்சாக்ஷன் அதாவது இன்சர்ட் டெலீட் அப்டேட், ஸோ இந்த இதுல நடக்கிற அந்த ப்ராசஸ் தான் வந்து டிரான்சாக்ஷன் சொல்றோம். அந்த கம்ப்ளீட்டான அந்த டிரான்சாக்ஷனை பெர்மனண்டா டேட்டாபேஸ்ல சேவ் பண்றது தான் வந்து கமிட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றோம். The commit command is used to permanently save any transaction to the database. When any DML commands like insert, delete, update commands are used, the changes made by these commands are permanent. It is marked permanent only after the commit command is given from the SQL prompt. Once the commit command is given, the changes made cannot be rolled back. So இப்போ commit command அப்படின்றது சிம்பிளா சொன்னோம்னா நம்ம insert delete ஆபரேஷன் மட்டுமா, insert delete update, ஸோ இந்த கமாண்ட் மூலமா நடக்கிற அந்த டிரான்சாக்ஷனை டேட்டாபேஸ்ல பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து commit அப்படின்ற கமாண்ட். இந்த commit கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டெம்பரரியா தான் டேட்டாபேஸ்ல சேவ் ஆயிருக்கும். ஸோ அப்படி இந்த கமிட் கமாண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த டிரான்சாக்ஷன் பெர்மனண்டா ஸ்டோர் ஆகிடும். திரும்ப ரோல் பேக் பண்ண முடியாது, திரும்பவும் அன்டு பண்ண முடியாது. அதுக்கான கீவேர்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கமிட் அப்படின்ற கமாண்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் ரோல் பேக். த ரோல் பேக் கமாண்ட் ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு தி லாஸ்ட் கமாண்ட், தட் இஸ் லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட். லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட் நம்ம எப்படி அன்டு கொடுத்தா முன்னாடி ஸ்டேட்டுக்கு போகுதோ, அந்த நார்மலான வேர்ட் ப்ராசஸர்லையோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே போல தான் இங்கே ரோல் பேக் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோன்னா அன்டு ப்ராசஸ் தான். இட் இஸ் யூஸ்டு வித் சேவ் பாயிண்ட் கமாண்ட். ஸோ அப்போ இங்கே இந்த ரோல் பேக் வேணும்னா சேவ் பாயிண்ட் கமாண்டோட சேர்த்து தான் யூஸ் பண்ண முடியும். டு ஜம்ப் த பர்டிகுலர் சேவ் பாயிண்ட் லொக்கேஷன். அப்போ எந்த லொக்கேஷனுக்கு நான் திரும்ப போகணும் அப்படின்ற சொல்றது தான் வந்து சேவ் பாயிண்ட் நேம். இந்த சின்டாக்ஸ் பாருங்க, ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் நேம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், அந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிருக்கணும், சேவ் பாயிண்ட்ல போட்டு சேவ் பண்ணிருக்கணும். சேவ் பாயிண்ட்ல கொடுத்து சேவ் பண்ண அந்த நேமுக்கு ரோல் பேக் கொடுக்குறோம். The save point is used to temporarily save a transaction, so that you can roll back to the point whenever required. ஸோ அப்போ இது சேவ் பாயிண்ட் சொல்லும் போது அந்த டிரான்சாக்ஷனை டெம்பரரியாக ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிடும். அப்படி சேவ் பண்ணோம்னா திரும்ப நம்ம எப்போ பின்னாடி போக முடியுமோ, ரோல் பேக் தேவைப்படுதோ அதை இந்த சேவ் பாயிண்ட் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் of our table can be saved at any time using the different names, and the rollback to that state can be done using the rollback command. But save point name, this is a command. Example பார்க்கலாம். இப்போதான் இதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரிஜினல் டேட்டாபேஸ். ஸோ 105, 106, 3, 1, 4 டோட்டலி 5 ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் அலாங் வித் தட் கமாண்ட் ஐ எம் யூசிங் கமிட். அப்போ நம்ம கமிட் கொடுத்தா என்ன ஆகும், இந்த 107 அப்படின்ற ரெக்கார்ட் டெம்பரரியாக இருந்தது இப்போ பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். 107 பீனா ஃபீமேல் 20 கொச்சின். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த டேட்டாபேஸில் பெர்மனண்ட்டாக சேவ் ஆகிடும். அடுத்தது update student set name equal to mini where age admission number equal to 105. so admission number 105 இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட நேம் நான் மினின்னு மாத்துறேன். ஸோ இங்கே சேவ் பாயிண்ட் ஏன்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த டிரான்சாக்ஷனை ஏ அப்படின்ற நேம்ல சேவ் பண்றேன். இந்த அப்டேட் டிரான்சாக்ஷனை ஏன்ற நேம்ல சேவ் பண்றேன். திரும்பவும் ரெக்கார்டை இன்சர்ட் பண்றேன். அந்த ரெக்கார்டோட வேல்யூ வந்து 108 ஜிஷா F19 டெல்லி. இதுக்கு சேவ் பாயிண்ட் பி கொடுத்துட்றேன். அப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு நேம் பி, அதுக்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏ. இது டெம்பரரியா சேவ் ஆயிருக்கும். இப்போ நான் ரோல் பேக் டு ஏ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா
ஏ அப்படின்ற அந்த சேவ் பாயிண்ட்ல என்ன டேட்டாஸ் எல்லாம் டேட்டா பேஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்ததோ அந்த டேட்டா பேஸுக்கு, அதாவது அந்த வேல்யூஸுக்கு டேட்டா பேஸ் திரும்பவும் அன்டூ பண்றோம். அதுதான் வந்து ப்ராசஸ். பாருங்க, இப்போ நம்ம கொடுத்ததுக்கு முன்னாடி சேவ் பாயிண்ட் பில பாருங்க 108 அப்படின்ற ரெக்கார்டு இருந்தது. ஆனால் நான் ரோல் பேக் டு ஏ கொடுத்தேன்னா அந்த 108 அப்படின்ற அந்த ரெக்கார்டே காமிக்காது. ஏன்னா நம்ம அந்த ஏன்ற அந்த சேவ் பாயிண்ட் கொடுக்கும்போது என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் டேட்டா பேஸில் இருந்ததோ அது மட்டும் அந்த ஸ்டேஜுக்கு டேட்டா பேஸை திரும்ப கொண்டு போகிறது தான் வந்து ரோல் பேக்.